ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சப்ஸ்கிரைபரோட ரிக்வஸ்ட் படி இன்றைக்கி டே 78 ஆஃப் ஆரி ஒர்க் தான். ஸோ ஆரி தெரியாதவங்களுக்காக நார்மல் நீடில் சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 77 டேஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா டே 78. அண்ட் ஆல்ரெடி நம்ம 77 டேஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது, உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்துக்கலாம். அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் இந்த ஒரு பீஸ் ஆஃப் கிளாத்தில் தான் டிசைன் பண்ணி காமிக்க போகிறேன். அப்படின்னு பார்த்திங்கன்னா டைம். ஸோ எனக்கு டைம் இல்லை, அதனால தான் வேறு எந்த ஒர்க்கும் பண்ணலை, எந்த ப்ளவுஸுக்கும் ஒர்க் பண்ணலை. ஜஸ்ட் ஒரு கிளாத்தில் டிசைன் பண்ணி காமிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். லைக் ஒரு பார்டர் டிசைன் மாதிரி ஒரு டிசைன் தான் உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ மெட்டீரியல்ஸ் என்னென்ன எடுத்திருக்கோம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ ஜரி த்ரெட்டோட ப்ரைஸ் அவங்க எல்லாருக்குமே தெரியும், 20லேருந்து 25 வரைக்கும் தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த ஷாப்ஸில் பார்த்திங்கன்னா 20க்கு கிடைக்குது. அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரி பீட்ஸ் தான். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் 10 ருபீஸ் தான். குவான்டிட்டியை பொறுத்து ப்ரைஸ் வந்து டிஃபர் ஆகலாம். ஸோ 25, 20 அந்த மாதிரி குவான்டிட்டியை பொறுத்து கிடைக்குது. அண்டு இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 மெட்டீரியல்ஸ் எடுத்திருக்கேன். என்னென்ன மெட்டீரியல்ஸ் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டைமண்ட் ஷேப் ஸ்டோன்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த ஸ்டோன்ஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 10 ருபீஸ், 20 ருபீஸுக்கும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுவும் அகெயின் நம்மளோட குவான்டிட்டியை பொறுத்து தான் அதோட ரேட் இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் வாங்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரியான ஸ்டோன்ஸ் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் சர்க்கிள் ஒரு ரவுண்ட் ஷேப் ஸ்டோன்ஸ் கூட வாங்கிக்கலாம். அண்ட் ஃபைனலி பார்த்திங்கன்னா வீட் பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இவ்வளோ மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம அழகான ஒரு டிசைன் போட போகிறோம். அண்டு பட்ஜெட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 100க்குள்ளாடி தான். அண்டு நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம வந்து ஆரி தெரியாதவங்களுக்காக சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணிகிட்ருக்கோம், அதுவும் நார்மல் நீடில். அண்ட் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் அந்த ட்ரா பண்ணி வச்சுருக்க லைனோட ஸ்டார்டிங் பாயிண்டில் இந்த மாதிரி நீடில் வந்து குத்துறேன் பாருங்கள். ஸோ செயின் ஸ்டிச் நார்மல் நீடில் போடுறது ரொம்பவுமே ஈஸி. அண்ட் இந்த மாதிரி எடுத்தாச்சு. ஸோ ஜரி த்ரெட்டை தான் நம்ம நீடில் கோர்த்து எடுத்துருக்கோம். அண்டு இந்த மாதிரி கொஞ்சோண்டு இந்த மாதிரி வளைச்சி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எங்கே நீடில் குத்தியிருந்தோமோ அதே இடத்துல குத்தணும். அண்ட் இது கவனமாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக புரியும். ஸோ ஃபஸ்ட்டு எங்கே குத்துனோமோ அதே இடத்துல குத்திருக்கோம் பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ கேப் வேணுமோ அவ்வளோ கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீடில் குத்திக்கோங்க. அண்ட் நீடிலுக்கு அடியில் த்ரெட்டை வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி இழுத்து எடுத்தால் போதும். ஸோ உங்களுக்கு செயின் ஸ்டிச்சோட ஸ்டார்டிங் பாயிண்ட் கிடச்சிரும் பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டார்டிங் பாயிண்ட் கிடச்சிருக்கு. ஸோ லைட்டோட எஃபெக்டில் கிளியராக தெரியல. அண்ட் இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அகெயின் நம்ம ஃபஸ்ட்டு செயின் இருக்கு இல்லையா, அந்த செயினுக்குள்ளாடி நீடில் குத்தி திரும்ப கொஞ்சம் கேப்பு விட்டு அடுத்து குத்திட்டு மறுபடியும் அதே மாதிரி நீடிலுக்கு அடியில் த்ரெட்டை வச்சு இழுத்து எடுத்துக்கிட்டால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி நீடிலுக்கு அடியில் த்ரெட்டை வச்சு இந்த மாதிரி இழுத்து எடுத்துக்கோங்க. ரொம்பவுமே ஈஸி தான். இது அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், அழகான செயின் ஸ்டிச் கிடைக்கும். ஹேண்ட் லைட்டோட எஃபெக்டில் வந்து இந்த கிளாத் பார்த்திங்கன்னா இந்த கிளாத்தோட ஷேடும் வந்து லைட்டாக இருக்குது. ஸோ கிளியராக தெரியலை, பட் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. நேரில் பார்க்குறதுக்கு ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த ஒரு செயின் ஸ்டிச் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும், உங்களால் நிறைய டிசைன்ஸ் பண்ண முடியும். ஜஸ்ட்டு செயின் ஸ்டிச் போடுறதுக்கு நம்மளோட ஜரி த்ரெட்டோட ப்ரைஸ் 20 ருபீஸ் தான். ஸோ 20 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணாலே உங்களால் நல்ல அழகான டிசைன்ஸ் பண்ண முடியும். டிஃப்ரெண்ட்டான உங்களால் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்டு நான் இந்த மாதிரி தான் செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பார்டர் டிசைன் தான். எந்த டிசைன் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸ்லீவ்ஸுக்கு பண்ணலாம், உங்களோட ப்ளவுஸோட நெக்குக்கு பண்ணலாம், குர்த்தீஸ்க்கு பண்ணலாம், லெஹங்காஸுக்கு பண்ணலாம். நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பட்ஜெட் 100க்கு கீழே தான். நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி ஆரி தெரியாதவங்களுக்காக நார்மல் நீடில் சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ரிக்வஸ்ட் பண்ணதுனால அவங்களோட ரிக்வஸ்ட் படி 100 டேஸ் ஆரி சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம், அதுவும் நார்மல் நீடில். ஸோ ஆரி தெரியாதவங்க இதை வந்து ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். ஸோ பாருங்கள், செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துருக்கோம். அண்ட் இந்த செயின் ஸ்டிச் பார்த்திங்கன்னா ஆரி நீடில் பண்ணுறது மாதிரியே தான் இருக்கும், எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியாது. அண்டு இப்போ நம்ம இந்த மாதிரி போட்டு எடுத்துருக்கோம், பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம 30 ருபீஸ், 40 ருபீஸ், 50 ருபீஸ் to 100 ருபீஸ் பட்ஜெட் வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கோம் ஆரி சேலஞ்ச்.
ஸோ ஸ்டிச் பண்ண ப்ளவுஸுக்கும் பண்ணியிருக்கோம், ஸ்டிச் பண்ணாத ப்ளவுஸ் மெட்டீரியலுக்கும் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி பீஸ் ஆஃப் கிளாத்லேயும் பண்ணியிருக்கோம். அண்டு அதை நீங்கள் வந்து உங்களுக்கு ஃப்ரீ டைமில் நீங்கள் வீடியோஸை பார்க்கலாம். ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரோ ஆரி பீட்ஸ் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அதுக்காக தான் ஆரி பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ 4 அரேஞ்ச் பண்ணுங்கள், அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இல்லைனா 6 கூட அரேஞ்ச் பண்ணிக்கலாம். எதுக்கு 4 or 6 அரேஞ்ச் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும், ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கும். ஸோ அதுக்காக தான். ஸோ நீங்கள் இந்த மாதிரி 4 ட்ரை பண்ணலாம், இல்லை 6 ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் 4 ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ 4 எடுத்து நம்ம ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு மறுபடியும் செகண்ட் பீடில் வந்துட்டு திரும்ப அந்த லாஸ்ட் 2 பீட்ஸில் நம்ம வந்து நீடில் இன்சர்ட் பண்ணி எடுக்கணும். அகெயின் மறுபடியும் இந்த மாதிரி பண்ணால் போதும், இதே ஃபாலோ பண்ணால் போதும். ஸோ உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு ரோ கிடைக்கும். மற்றபடி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்காது, கொஞ்சம் அங்கே இங்கே வந்து ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணாத மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்பராக ஒரு அரேஞ்ச்மெண்ட் கிடைக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் நம்மளோட வீட் பீட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி சிம்பிளாக ஒரு டிசைன் கொடுக்க போகிறோம். அண்ட் இந்த டிசைன் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு சிம்பிளாகவும் பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும், அப்படியே ஆரி நீடில் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் வந்து 4 அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு 6 பண்ணணுன்னால 6 பண்ணிக்கோங்க. ஸோ 6 பண்ணும்போது நீங்கள் வந்து தேர்ட் பீட்லேருந்து திரும்ப இன்சர்ட் பண்ணணும், நீடில் இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கணும், அப்போ தான் கிளியராக இருக்கும். 4 மீன்ஸ் செகண்ட் பீட்டில் இருந்து, 6னா தேர்ட் பீட்லேருந்து. ஸோ நீங்கள் அதுக்கேற்றபடி பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கோம் பாருங்கள். அண்டு இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, எனக்கு டைம் இல்லை, எனக்கு ரொம்பவுமே அந்தளவுக்கு பொறுமை கிடையாது அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா நீங்கள் க்ளூ யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். ஸோ க்ளூ பார்த்திங்கன்னா B7000 யூஸ் பண்ணுங்கள். ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணியாச்சு அப்படின்னா கொஞ்ச நாளே அது வந்து இலகி வந்துடும். இலகினதுக்கு அப்புறமும் அதோட ஸ்டெயின்ஸ் இருக்கும், அந்த ஒயிட் ஸ்டெயின்ஸ் வந்து க்ளாத்தில் அப்படியே டெபாசிட் ஆகிருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் B7000 யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும், அவ்வளோ சீக்கிரமாக இலகவே செய்யாது. ரொம்ப ரஃப்பாக வாஷ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அது வந்து இலக சான்சஸ் இருக்குது, மற்றபடி இலகாது. ஸோ நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி எது ஈஸியாக ஃபீல் ஆகுதோ நீங்கள் அதை பண்ணுங்கள். அண்டு ஸோ நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதா இல்லை பேஸ்ட் பண்ணுறதான்னு உங்களோட ஒப்பீனியன் எதுவோ நீங்கள் அதுபடி பண்ணுங்கள். ஸோ நான் அந்த ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன் இந்த மாதிரி. நீங்கள் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அண்ட் உங்கள் கையில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ளவுசஸ் இருக்கும், ஸ்டிச் பண்ண ப்ளவுசஸ், எந்த டிசைனுமே போடாமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ளவுசஸுக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி டிசைன் கொடுக்கலாம். ஸோ லோ பட்ஜெட்டில் இந்த மாதிரி பண்ணலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த அடுத்த ரோ மாதிரி இன்னொரு ரோ அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா வீட் பீட்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ வீட் பீட்ஸை நான் வி ஷேப்பில் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ அதுக்காக தான். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி வீட் பீட்ஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ லைக் வீன்னு சொல்கிறத விடவும் லைக் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி நான் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் எனக்கு பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், எனக்கு டைம் இல்லை, அதனால தான் எந்த ப்ளவுஸுக்குமே பண்ணலை, ஜஸ்ட் வந்து வீடியோக்காக நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் பீஸ் ஆஃப் கிளாத்தில். அண்டு ஸோ அதனால் நான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 வீட் பீடை வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன், 2 வீட் பீட்ஸை ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைம் இல்லாத காரணத்தினால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பேஸ்ட் தான் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு பேஸ்ட் பண்ணுறது எப்படின்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இது பேஸ்ட் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான். அண்ட் உங்களோட உங்களுக்கு டைம் வந்து சேவ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா. அண்டு நீங்கள் ப்ளவுஸில் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். க்ளூ அப்ளை பண்ணுறது பார்த்து அப்ளை பண்ணணும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா உங்கள் தேவைக்கு அப்ளை பண்ணுங்கள், அதிகமாக க்ளூ அப்ளை பண்ணாதீங்க. அண்ட் இந்த B7000 க்ளூ பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கிட்டு 2 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே விட்டுறணும். அது பாட்டுக்கு ட்ரை ஆயிரும், கொஞ்சம் லைட்டாக ட்ரை ஆகிறதுக்கு அப்புறம் தான் நம்ம அதுக்கு மேலே வந்து நம்மளோட பீட்ஸை வந்து பேஸ்ட் பண்ணணும். ஸோ இப்போ நான் பார்த்திங்கன்னா க்ளூ யூஸ் பண்ணி ட்ரையாங்கிள் ஷேப்பில் ட்ரா பண்ணிகிட்டே வர்றேன். அண்ட் இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணி விட வேண்டியது தான் நம்மளோட வீட் பீட்ஸை.
ஸோ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வீட் பீட்ஸை நான் பேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுவுமே ரொம்ப ஈஸியான ஒரு ஒர்க்குன்னு சொல்லலாம். நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணும்போது டைம் ரொம்ப வந்து நமக்கு கன்சர்வ் ஆகாது. கொஞ்சம் ஓரளவுக்கு சீக்கிரமாகவே நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள். ஸோ நான் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். வீட் பீட்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 8 ருபீஸ். 8 ருபீஸுக்கு உங்களுக்கு ஒரு கவர் கிடைக்கும். ஒரு கவர் பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு ஃபுல் ப்ளவுஸுக்கு பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து வீட் பீட்ஸ் வாங்கலாம். ஒரு செயின் மாதிரி கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ் தான். அப்படி நீங்கள் வாங்கி வைக்கும்போது உங்களுக்கு வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நிறையா ப்ளவுஸஸுக்கு உங்களால் வந்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ நீங்கள் அப்படி கூட ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா மறுபடியும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நம்மளோட வீட் பீட்ஸு தான் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணும்போது பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டிச் பண்ணிவிட்டு எந்த ஒர்க்குமே பண்ணாத ப்ளவுஸஸுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இது முடித்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஃபீல் ஆகலை எப்படி இருக்கும்ன்ட்டு, பட் முடிக்கும்போது ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. அண்ட் இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ரோவாக நம்ம வந்து நம்மளோட ஸ்டோன்ஸை தான் பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த நம்மளோட ட்ரையாங்கிள் ஷேப் இருக்கு இல்லையா, அதோட இன் பிட்வீனில் தான் நம்ம இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு 2 மினிட்ஸ் ட்ரை ஆகிறதுக்கு அப்படியே விட்டால் போதும். ஸோ 2 மினிட்ஸ் தாண்டி நம்ம இந்த மாதிரி பேஸ்ட் பண்ண வேண்டியது தான். ஸோ உங்களுக்கு க்ளூ பென் இருக்குது அப்படின்னா நீங்கள் க்ளூ பென் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா க்ளூ பென் யூஸ் பண்ணல. சிம்பிளி நான் வந்து என்னோட ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட ஸ்டோன், அதாவது டைமண்ட் ஷேப் ஸ்டோனை இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள்கிட்ட டைமண்ட் ஷேப் ஸ்டோன் இல்லை அப்படின்னா நீங்கள் ரவுண்டு சர்க்கிள் ஷேப் கூட அதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுவுமே பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அப்படி கூட ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி தான் நான் பேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக இருக்குது, சிம்பிளாகவும் பியூட்டிஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ உங்களோட சில்க் சாரியோட ப்ளவுஸஸ், காட்டன் சில்க்கு, ஈவன் ஃபேன்சி சாரீஸுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் கொடுக்கலாம். ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அண்டு எந்த சாரீக்கு நீங்கள் ஒர்க் பண்ணாலும் சாரியோட ஜரி கலரில் பண்ணுங்கள். அது கோல்டனாக இருந்தாலும் சரி, சில்வராக இருந்தாலும் சரி, காப்பராக இருந்தாலும் சரி, சாரியோட ஜரியோட கலரில் ஒர்க் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு கரெக்டாக பேர் ஆகும். ஸோ அதுக்காக தான் நீங்கள் வந்து ஜரி கலரில் பண்ணுங்கள். அண்டு இப்போ பார்த்திங்கன்னா ஜரி வந்து நிறைய கலர்ஸில் இருக்குது. ஈவன் 24 கலர்ஸ்லேயே இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருந்தாலுமே நீங்கள் அந்த கலர் வாங்கி செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா செயின் ஸ்டிச் நம்ம ஒரு ரோ தான் போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் இன்னொரு ரோ கூட போட்டுக்கலாம். அப்போ இன்னுமே நல்லா கொஞ்சம் கிராண்டாக தெரியும். ஸோ நான் சிம்பிளி ஒரே ஒரு ரோ தான் போட்டிருக்கேன். ஈவன் ஒரு ரோ போட்ட போதுமே பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு டபுள் செயின் ஸ்டிச் வேணும் அப்படின்னா நீங்கள் டபுள் செயின் ஸ்டிச் கூட போட்டுக்கலாம். அதுவும் இதே மெத்தட் தான். இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒரு ரோ கூட போட்டு எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். அண்ட் இப்போ பாருங்கள், இதுதான் நம்மளோட ஃபைனல் லுக். ஆல்மோஸ்ட் முடிய போகுது இந்த ஒர்க். அண்ட் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எவ்வளோத்துக்கு பீட்ஸ் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பீட்ஸ் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த டிசைனையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டு கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பீட்ஸோட யூசேஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்படி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் அதை கொஞ்சம் அங்கேயா இந்த மாதிரி பண்ண போகிறோம். எதுக்கு அப்படின்னா நீங்கள் ப்ளவுஸுக்கு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ப்ளவுஸோட ஸ்லீவ்ஸுக்கு நீங்கள் இந்த மாதிரி எண்டில் பார்டர் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கங்கே நீங்கள் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி தான் நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி விட்டால் போதும். ஈவன் ப்ளவுஸோட கழுத்துக்குமே நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ரொம்பவுமே நல்லாயிருக்கும். கொஞ்சம் யூனிக்காகவும் அட்ராக்டிவாகவும் இருக்கும். அண்டு இந்த ஒர்க் நம்ம ஜஸ்ட் ஒரு 100 ருபீஸுக்குள்ளாடி பட்ஜெட்டில் தான் பண்ணியிருக்கோம். பட் பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் கையால் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு தனி ஃபீல் கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு புது புது டிசைன்ஸ் வந்து தெரிய வரும். அண்டு நீங்கள் வாங்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் பார்த்திங்கன்னா அடுத்த ப்ளவுஸுக்கும் உங்களால் யூஸ் பண்ண முடியும். அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியே எங்கேயாச்சும் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்காது. ஸோ நீங்கள் யாரையுமே டிபெண்ட் பண்ணாமல் மோஸ்ட்லி உங்களோட ப்ளவுஸஸுக்கு நீங்களே இந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம். ஈவன் லஹங்காவோட ப்ளவுசஸ்,
குர்த்திஸ் இதுக்கு எல்லாமே நீங்களே ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள். அண்ட் லாஸ்ட் வீடியோவில் நம்ம கிவ் அவே பற்றி சொல்லியிருந்தோம். ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது ஐடியா இருக்குது அப்படின்னா நீங்கள் நான் சொன்ன கொஷனுக்கு அந்த மாதிரி ட்ரை பண்ணி எனக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். ஸோ நான் சாட்டர்டே வரைக்கும் சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். அதில் பெஸ்ட்டாக இருக்க ஒர்க்கை நான் வந்து செலக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இப்போ பாருங்கள், இதுதான் நம்மளோட ஃபைனல் லுக். நம்ம முடிச்சு எடுத்திருக்கோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்டு இப்படி தான் இருக்குது ஃபைனல் லுக். பாருங்கள், இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே சிம்பிளாக இருக்குது. ஈவன் பிகினர்ஸுமே இதை தாராளமாக ட்ரை பண்ணலாம். அந்த அளவுக்கு சிம்பிளாகவும் பியூட்டிஃபுல்லாகவும் இருக்குது இந்த டிசைன். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு எனக்கு சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், சஜஷன்ஸ், ஐடியாஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட டவுட்ஸுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன், உங்களோட கமெண்ட்ஸுக்கு. அண்டு உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படி ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பாய்.